Hi friends, welcome back to Yuva's Kitchen. இன்னைக்கு நம்ம யுவாஸ் கிச்சன் சேனல்ல குதிரவாளியில கிச்சடி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த குதிரவாளியில கிச்சடி பண்றதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். குதிரவாளி 1 கப் எடுத்துர்க்கேன். அதை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில ஊற வச்சு அலசி எடுத்துர்க்கேன். காய் கேரட் பீன்ஸ் எடுத்துர்க்கேன். பச்சை பட்டாணி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சமா கறிவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும், அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ குதிரவாளியில கிச்சடி பண்றது எப்படின்னு பார்க்கலாம். குதிரவாளி கிச்சடி குக்கர்ல தான் பண்ண போறோம். சோ குக்கரை ஹீட் பண்ணி 1 டேபிள்ஸ்பூன் போல கீ ஆட் பண்றேன். அது கூடவே 1 டீஸ்பூன் போல ஆயில் ஆட் பண்றேன். ஆயிலும் கீயும் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் போல கடுகு ஆட் பண்றேன். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் போல கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்றேன். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் போல முந்திரி பருப்பை உடைச்சு ஆட் பண்றேன். ஒரு 1 நிமிஷத்துக்கு கடலைப்பருப்பு நல்லா வறுபடட்டும். இப்போ இதுல ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்றேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்றேன். அடுத்து கொஞ்சமா கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கினதும் மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணி ஆட் பண்றேன். தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச காய்களை ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். வேணும்னா பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இதோட பச்சை வாசனை போக ஒரு 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 கப் குதிரவாளிக்கு 2 கப் போல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிச்சடி கொஞ்சம் குழைவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது கூட கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் குதிரவாளியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த குதிரவாளி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை அலசி எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே சிறுதானியங்களை சமைக்கிற போது குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊற வச்சு சமைக்கணும். இப்போ இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இதை ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். 2 விசில் விட்டு ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்மளோட ஹெல்த்தியான குதிரவாளி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி இலையை தூவி விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த குதிரவாளி கிச்சடி கூட தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிட்ற போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குதிரவாளி கிச்சடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குதிரவாளி அதாவது பேர்ன்யார்ட் மில்லட் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் இப்போ பார்க்கலாம். இந்த குதிரவாளி முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸுக்கோ, அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதுக்கப்புறமா ரத்த சோகை இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த குதிரவாளியில் ப்ரோட்டீன் ஹையாக இருக்குது. அதே மாதிரி கலோரிஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதோட இதில் ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்குது. போத் சால்யூபிள் அண்ட் இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ் இதில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சாப்பிட்ட உடனே எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே சமயம் லைட்டாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. இதில் டைஜஸ்டிவ் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக செரிமானம் ஆயிரும். அதே சமயம் மலச்சிக்கல், வயிறு உப்பசமாக இருக்கிறது, அதே மாதிரி ஸ்டொமக்கு எப்பவுமே அப்செட்டாக இருக்கிறது, இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது எல்லாமே கம்மியாயிடும். இது ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு மெதுவாக வெளிவிடுறதுனால சுகர் பேஷண்ட் அவசியம் எடுத்துக்கணும். அதே மாதிரி சுகர் லெவலை கட்டுப்பாடில் வைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதே போல் இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இது ப்ரிவென்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த குதிரவாளி இந்த மாதிரி டிசீஸ் இருக்கிறவங்க மட்டும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ இப்போ இருந்தே நம்மளோட ஃபுட்டில் இந்த குதிரவாளியை இன்கார்பரேட் பண்ணுங்கள். இதை வாரத்தில் 3 நாளோ இல்லைன்னா 5 நாளோ ஏதாவது ஒரு வேலையாவது இது சேர்த்திக்கோங்க. மதிய லஞ்சுக்கு இதை சாதமாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல், இந்த மாதிரி கிச்சடி, இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த குதிரவாளி கிச்சடி ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த குதிரவாளியோட பெனிஃபிட்ஸை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஹெல்த்தியான ரெசிபீஸை பார்க்க யுவாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.